அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியன்கள், தவா தாபியன்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும், எம் மீதும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் கெட்ட அகீதா உருவாவதற்கான காரணம் என்ன என்ற அந்த தலைப்பின் கீழ் நாம் அறியாமையின் மூலியமாக ஏற்படக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். இரண்டாவதாக, கெட்ட அகீதா ஒரு மனிதனுக்குள் வருவதற்கான காரணங்களில் ஒன்று வரட்டு பிடிவாதம். வரட்டு பிடிவாதம் என்பது நம்மளை நல்ல கொள்கையை பின்பற்றுவதை விட்டு நம்மளை தடுத்து விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன் முன்னோர்களின் பாதை சத்தியத்திற்கு முரணாக இருந்தாலும் அவர்களின் அசத்திய பாதையை பிடிவாதமாக பின்பற்றுவது, இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. அல்லாஹ் கேட்கிறான், 2வது அத்தியாயத்தினுடைய 170வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ, அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்க சொல்றாங்க, பல் அவ்வாறு அல்ல, அப்படி அல்ல, நத்தபிஉ, நாங்கள் எதை பின்பற்றுவோம் தெரியுமா, எவற்றின் மீது எங்கள் முன்னோர்கள் இருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். அல்லாஹ் அதற்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான், அவலவ் கான ஆபாவுஹும், அவர்களின் முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா, அப்பயும் அவங்க அதை தான் பின்பற்றுவாங்களா? அவருடைய முன்னோர்கள் எதையும் அறியாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் நேர்வழி பெறாமல் அவங்க வழிகேட்டில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தாலுமா அதை தான் அவர்கள் பின்பற்றுவார்களா? நேர்வழியின் பக்கம் வரமாட்டார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே மிக அழகாக கேட்கிறார். ஆக இந்த வசனம் யூதர்களின் ஒரு கூட்டம் தொடர்பாக இறக்கப்பட்டது. அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களோ, இல்லை, எங்கள் முன்னோர்களை எந்த பாதையில் நாங்கள் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அப்படிங்கிற செய்தியே தஃப்சீர் இப்னு கஸீர்ல நாம் இதை பார்க்கிறோம். இப்போ இதிலிருந்து ஒரு உண்மை நமக்கு தெளிவாக தெரிகிறது. சத்தியம் தெரிய வந்த பிறகு இதுதான் சத்தியம் என்று நமக்கு தெளிவாக குர்ஆன் அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில் நமக்கு தெளிவாக நமக்கு எடுத்துரைத்ததற்கு பிறகு முன்னோர்களை காரணம் காட்டி வரட்டு பிடிவாதமாய் வழிகேட்டிலேயே நிலைத்திருப்பது யூதர்களின் பண்பு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த யூத பண்பை விட்டொழிக்காத வரை எந்த மனிதனும் கெட்ட அகீதாவில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் ஆணித்தரமாக இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த உறவுகளே, நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தை அறியாதவர்களாக,
பல சடங்கு சம்பிரதாயங்களை, மார்க்கத்தில் இல்லாததை செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் அறியாதவராக இருந்திருப்பார்கள், அல்லது நேர்வழியில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் தெளிவான முறையில் தெரிந்ததற்கு பிறகு, இது மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று நமக்கு தெரிந்ததற்கு பிறகு, நான் அதைத்தான் செய்வேன், அதைத்தான் நான் பின்பற்றுவேன். ஏன் என்று சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் அதைத்தான் செய்தார்கள், அது சரியா தவறான எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதைத்தான் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம இருந்தோம் என்று சொன்னால், இந்த வரட்டு பிடிவாதம் நம்மிடம் சத்தியத்தை கொண்டு வந்து சேர்ப்பதை விட்டும் தடுத்து விடும். இது யூதர்களுடைய பண்பு, நாங்கள் அப்படிதான் இருப்போம் என்று யூதர்கள் சொன்னதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறானே, அந்த அடிப்படையில் நாம விளங்க வேண்டும், புரிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட விஷயங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் சத்தியம் நமக்கு சரியான முறையில் எடுத்துரைக்கப்படும் பொழுது, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தெரியாமல் செய்திருக்கலாம், நமக்கு சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக, முடிந்த அளவுக்கு அப்படிப்பட்ட செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு நாசுக்காக அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடிய வேண்டுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கக்கூடியவர்களாக, அதிலிருந்து அவர்களை மீட்டு எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நல்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கருள்வானாக. இந்த கெட்ட அக்கீதா நம் இடத்தில் வருவதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கெட்ட அக்கீதா இன்னும் வேறு எந்தெந்த ரூபத்தில் வரும் என்பதை நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.